Praise the Lord, church. திருச்சபையே உங்கள் அனைவருக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள். I hope you're well. நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். Just want to encourage you this evening இந்த மாலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். that as we go through this movement control order, இந்த சட்டம் நம்முடைய நாட்டில் விதிக்கப்பட்டிருக்க that we'll continue to persevere on. நாம் தொடர்ந்து போராடுவோம். We are about to enter our third phase of the MCO. இந்த MCOவினுடைய மூன்றாவது பகுதியிலே நாம் கடந்து போகிறோம். Another 2 weeks of extension. இன்னும் 2 வாரங்கள் நமக்கு கூட கொடுத்திருக்காங்க. Maybe 2 more weeks, maybe 4, maybe 6, we do not know. ஒருவேளை அது 2 வாரமா இருந்து 4 வாரம் 6 வாரம் அப்படியே மாறலாம். How are we going to go through it? எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து போக போறோம்? How are we going to finish this coming weeks strong? இந்த வாரங்களை நம்ம கடந்து போகும்போது எப்படி நம்ம பலசாலிகளாய் பலன் கொண்டவர்களாய் நம்ம வெளியேற போறோம். This MCO can be a good thing as well as it can be a bad thing. இந்த MCO இந்த கட்டுப்பாடு நல்லதாயும் இருக்கலாம் கெட்டதாயும் இருக்கலாம். It can be a blessing for us. அது நமக்கு ஆசீர்வாதமாயும் இருக்கலாம். I just want to encourage from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களை உற்சாகப்படுத்த As விரும்புகிறோம். we look into the life of Nehemiah, நாம் நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது we see that he faced a lot of obstacles, அவருடைய வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்களை அவர் சந்தித்தார். but he remained victorious. ஆனால் இருப்பினும் அவர் வெற்றி உள்ளவராய் காணப்பட்டார். Okay, so I just want to look at the life of Nehemiah. நெகேமியா வாழ்க்கையை சற்று பார்ப்போமா? Who is Nehemiah? யார் இந்த நெகேமியா? Nehemiah is the man who was tasked to rebuild the walls of Jerusalem. இந்த நெகேமியாவுக்கு தான் ராஜா கட்டளை கொடுத்திருந்தாரு, அந்த அனுமதி கொடுத்திருந்தாரு தேவனுடைய ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டுவதற்கு. He came to Jerusalem with a big task, ஒரு பெரிய பொறுப்போடு எருசலேமுக்கு வந்தார். to rebuild the walls. அந்த எருசலேமினுடைய மதில்களை கட்டுவதற்கு. Okay, it's not just rebuilding our fence of one house. அது நம்ம ஒருவருடைய வீட்டினுடைய வேலையை கட்டுவது மாத்திரமல்ல, It was to rebuild an entire city's walls. அந்த பொறுப்பானது அந்த நகரத்தினுடைய முழு மதில்கள் சுவர்களையும் சரிப்படுத்தி And கட்டுவது. Nehemiah had to face obstacles from outside and inside. நேமியாவுக்கு எதிர்ப்புகள் வெளியே இருந்தும் வந்துச்சு, உள்ளிருந்தும் வந்துச்சு. For 100 years, the walls remained broken. சுமார் 100 வருஷங்களுக்கு அந்த சுவரானது மதில் உடைந்த நிலையில பாலாய் போயிருந்த நிலையில அப்படியே காணப்பட்டது. No one rebuilt it. யாருமே அதை திரும்பி கட்டல. Imagine 100 years. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 100 வருஷங்கள், So much of work, நிறைய வேலை இருந்தது, very few workers, ஆனால் வேலையாட்களோ ரொம்ப குறைவு. and the people were discouraged. ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. And comes Nehemiah to the picture. இந்த ஒரு நிலையில் தான் நெகேமியா வருகிறார். He comes with the approval of the king of Persia. பெர்சிய ராஜாவினுடைய அனுமதியோடு வருகிறார். But connections is not enough to rebuild the wall. ஆனால் அந்த கனெக்ஷன் தொடர்பு மாத்திரம் இந்த மதில்களை கட்டுவதற்கு போதாது. He had a lot of issues to face. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. I just want to quickly highlight some of the challenges he faced. அவர் சந்திக்க வேண்டிய சவால்களை ஒரு சிலதை நாம் பார்ப்போம். The first thing, முதல் காரியம், Nehemiah was not born in Jerusalem. இந்த நெகேமியா எருசலேமில் பிறந்தவர் அல்ல. Means he's not a local. அவர் அந்த ஊர்ல பிறந்தவர் அல்ல. He was born in Susa, அவர் சூசா பட்டணத்திலே okay, பிறந்தார். which was the capital of the Persian Empire. அது பெர்சிய ராஜ்யத்தினுடைய தலைநகரமாய் இருந்தது. He does not know the people of the land. ஆகையினால இந்த இடத்துல உள்ள மக்களை அவருக்கு தெரியாது. Same blood, but he does not know them. ஒரே ரத்தம், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. He does not know the geographical situation of the land. அந்த இடத்தினுடைய அந்த சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியாது. He does not know the measurements of Jerusalem. எருசலேமினுடைய அந்த அளவு எல்லாம் எவ்வளவுன்னு தெரியாது. He does not know how to get his resources. எங்கிருந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கும், பொருள் கிடைக்கும் தெரியாது. So he comes in as a foreigner, ஆகையினால ஒரு அந்நியராய் வருகிறார். coming to a new place ஒரு புது இடத்துக்கு வருகிறார். and trying to do something. ஒரு காரியம் செய்ய இருக்கிறாரு. So his first task was
to come to a land he did not know and to rebuild the city of that wall, the walls of that city. அவருடைய முதல் வேலை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊரினுடைய சுவரை கட்டுவதற்கு அந்த ஒரு நிலையில வருகிறார். Second thing, இரண்டாவது, when he first comes into the land, அந்த நிலத்துக்கு வந்த வேளையில he faced a lot of criticism. நிறைய பேர் அவரை வந்து குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. Who were criticizing him? யார் அவரை குறை சொன்னாங்க? All the neighboring nations. அந்த சுற்றில இருக்கிற மற்ற நாடுகள். He did not come to good news. நல்ல செய்தி அவருக்கு எதுவும் ஒன்றும் வரல. All he had was criticism. அவருக்கு கிடைத்ததெல்லாம் இந்த குறை குறை குறை. The third thing, மூணாவது காரியம், as the workers started to rebuild the wall, வேலையாட்கள் அந்த சுவரை கட்ட ஆரம்பிக்கும் போது there was a lot of discouragement among the people ஜனங்களுக்குள்ளாக நிறைய சோர்வுகள் இருந்துச்சு. because there was too much of rubble. ஏன்னா அங்க நிறைய குப்பைகள் காணப்பட்டது. Okay, the old wall that was broken, it was still there. அதாவது அந்த முன்னால இருந்த அந்த சுவரானது அங்க இருக்குது. 100 years of rubbish was still there. 100 வருஷத்தினுடைய குப்பை அங்க இருந்தது. The rubbish was more work than to rebuild the wall. அதாவது அந்த சுவரை கட்டுவது அதை காட்டிலும் அங்க இருக்கிற குப்பைகள் நிறைய இருந்துச்சு. So much of discouragement. அங்கே நிறைய சோர்வுகள். The people say we cannot do it. ஜனங்க சொன்னாங்க எங்களால செய்ய முடியல. Number 4. நாலாவது, Nehemiah faced the threat of the neighboring nations who wanted to kill them. நாலாவது நெகேமியாவுக்கு வந்தது அந்நியர்களுடைய அந்த பக்கத்து நாடுகளுடைய அவருடைய எதிர்ப்பு. அவங்க வந்து இவர்களை கொல்ல இருக்கிறாங்க. They kept giving messages saying we are coming to kill you. அவங்களுக்கு அடிக்கடி செய்தி அனுப்புறாங்க, நாங்க வர போறோம், உங்களை கொலை செய்ய போறோம். The people were so afraid. ஜனங்கள் வந்து பயந்து கொண்டிருந்தாங்க. How did they work after that? அதன் பிறகு எப்படி வேலை செய்தாங்க? Half of the people held their spears. அதுல பாதி ஜனங்கள் ஈட்டிகளை பிடித்து கொண்டிருந்தாங்க. Half of them worked. பாதி பேர் வேலை Every man worked with a sword at his side. ஒவ்வொரு மனுஷனும் வேலை செய்யும் போது அவங்களுடைய அரை பக்கத்துல ஒரு பட்டயம் வைத்திருந்து வேலை செய்து. Not everyone could work because people they had to have guards all around them. எல்லாரும் வேலை செய்யல. இவங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க. சுத்தியும் அவங்களுக்கு வந்து They were காவல்காரர்கள் பாதுகாப்பு. Every day when they went to work, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது they thought they were prepared for an attack. எந்த நேரத்திலயும் அவங்களை தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்த்து So they could not put all their effort into the work. ஆகினால அவங்களோட முழு கவனத்தையும் பலத்தையும் வேலைக்கு போட முடியல. The fifth challenge, ஐந்தாவது சவால், he faced an internal problem among the people. ஜனங்களுக்குள்ளாகவே உள்ள எதிர்ப்பு இருந்தது. There arose a complaint. அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. The rich Jews were oppressing the poorer Jews. பணக்கார யூதர்கள் வந்து ஏழை யூதர்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. Internal issues. ஆகினால உள்ளுக்குள்ளே பிரச்சனை. Sixth thing, ஆறாவது, Nehemiah had to face so-called religious leader of among his own people. நெகேமியாவுக்கு ஆறாவது நாம் பார்க்கிறோம், அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற மத தலைவர்களுடைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது. தீர்க்கதரிசி, religious leaders, மத தலைவர்கள், priests, ஆசாரியர்கள், who conspired with the enemy. அவங்க எல்லாம் பாருங்க எதிரிகளோடு அவங்க வந்து ஒற்றுமை கொண்டு இவரை எப்படியாவது தாக்கணும்னு பேசியிருந்தாங்க. saying words that would make him afraid. அதாவது நெகேமியா பயந்து போவதற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. So he faced opposition from outside. ஆகினாலே வெளியிலிருந்து எதிர்ப்பு. He faced issues from his own people. தன்னுடைய சொந்த ஜனத்துக்குள்ளாக பிரச்சனை. He faced issues of his own leaders. அவருடைய சொந்த தலைவர்களே அவருக்கு பிரச்சனை. And apart from that, he is not from there. மாத்திரமல்ல அவர் அவங்களுடைய இடத்திலிருந்து அவர்களுக்குள்ளாகவே அவர்களிலே ஒருவராய் இல்லை. அவர் சூசா தேசத்திலிருந்து வருகிறார். He does not know much what is going around. ஆகினால அங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. But he had one task. ஆனா ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. And he believed that God had chosen him for it. அவருக்கு நல்லா தெரியும் தேவன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இந்த ஊழியத்துக்காக. So in the midst of all the challenges he faced, ஆகினால இவைகளின் மத்தியில இருக்கிற சவால்களோடு he sought the face of God. அவர் தேவனுடைய முகத்தை தேடினார். See, it's not his connections that will help him. அதாவது அவருக்கு இருக்கிற தொடர்புகள் அவருக்கு உதவி செய்யல. He knew the king of Persia. பெர்சியா தேசத்துடைய ராஜாவை நல்லா தெரியும் அவருக்கு. He was the cup bearer. அவர் வந்து ஒரு பானபாத்திரக்காரர். But he could not just depend on the king. ஆனால் ராஜாவை மாத்திரம் சார்ந்திருக்க முடியல. He had made some contacts as he came back. வந்த பிறகு சில தொடர்புகள் அவருக்கு கிடைத்தது. But not enough.
பத்தாது. He had resources on his hands கையில அவருக்கு பொருள் இருந்தது. because he had approval from the king. ஏன்னா ராஜாவிடத்தில் அனுமதி அவருக்கு கிடைத்தது. But he could not do it. ஆனா செய்ய முடியல. Too much of issues. நிறைய பிரச்சனைகள். It's easy to get discouraged, ரொம்ப சீக்கிரத்துல சோர்ந்து போயிடலாம். frustrated. வெறுப்பு. This is not what I came to do. நான் இதை செய்ய வரலையே. This is not what I expected. இதை நான் எதிர்பார்க்கலையே. I came here to build the wall. நான் சுவரெல்லாம் கட்ட I வந்தேன். did not know there were enemies. இங்க சத்துருக்கள் இவ்வளவு இருப்பாங்கன்னு தெரியாது. I did not know there was so much of dirt. இவ்வளவு குப்பை அங்க இருக்குன்னு தெரியாது. I did not know the priests were enemies of the people. அதாவது ஆசாரியர்கள் ஜனத்துக்கு விரோதமா இருந்தாங்க. I did not know the rich was oppressing the poor. பணக்காரங்க ஏழைகளை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாங்க தெரியாது. He did not complain. அவர் முறையிடல. But as he went through it, ஆனா இதுல கடந்து போகும்போது in chapter 6 verse 9, 6ஆம் அதிகாரம் வசனம் 9ல சொல்லுது. this is his prayer. இதுதான் அவருடைய ஜெபம். O God, strengthen my hands. அங்கே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக காணப்படுகிறது. அந்த வேலை நடந்திராதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தருளும். O God, strengthen my hands. என் தேவனே என் கைகளை திடப்படுத்தியருளும். Nehemiah knew one thing. நெகேமியாவுக்கு ஒரு காரியம் தெரியும். He needed the strength of God. தேவனுடைய பலன் அவருக்கு தேவை. His connections, his wisdom, his strength was not enough. அவருக்கு இருக்கிற தொடர்பு, அவருடைய ஞானம், அவருடைய பலன் போதாது. God was his strength. தேவன் தான் தன்னுடைய And பலமாயிருந்தார். this is the prayer I am encouraging you to do in this season. இந்த காலகட்டத்திலே இந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். God, strengthen my hands. ஆண்டவரே என்னுடைய கைகளை பலப்படுத்தும். Even though I do not know what I need to do, நான் என்ன செய்வது எனக்கு தெரியாமல் இருந்தாலும், I do not know how to face this problem that is around me. என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று தெரியாமல் இருந்தாலும், God, strengthen my hands. ஆண்டவரே என்னுடைய கரங்களை பலப்படுத்தும். That's the only thing we can do in the midst of an uncertain situation. அதாவது ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலையில குழப்பத்தில் இருக்க நமக்கு தெரியல என்ன செய்வதுன்னு. Lord, strengthen my hands. ஆண்டவரே என்னுடைய கரங்களை பலப்படுத்தும். Let me tell you, in that same chapter, அதே அதிகாரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். verses 15, வசனம் 15ல it சொல்லுகிறது. says that the wall was completed in the 25th day of the month of Elul in 52 days. அங்கே சொல்லப்படுகிறது அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 days. 52 நாட்கள். You might take 52 days to build the wall of your house. ஒருவேளை உங்களுடைய வீட்டினுடைய சுவரை கட்டுவதற்கு 52 நாட்கள் எடுத்திருக்கலாம். But this man was able to build the entire wall of Jerusalem in 52 days. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்தார்? அந்த எருசலேமுடைய மதில் முழுசும் 52 நாள்ல கட்டி முடித்தார். Half of them were working, half of them were guarding. பாதி பேர் வேலை செய்திருந்தாங்க, பாதி பேர் காவல் பண்ணி கொண்டிருந்தாங்க. There were a lot of internal problems within the people. உள்ளுக்குள்ளாகவே பிரச்சனைகள் நிறைய. While they were doing this, people were threatening to kill them. இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கும்போது ஜனங்களை கொல்லும்படியா இருந்தாங்க. When we trust God, நாம் தேவனை நம்பும்போது there is no delay. நிச்சயமாய் அங்கே தாமதம் கிடையாது. What we see is God fulfilling his plan. நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். God strengthening the work that we do. நாம் செய்கிற வேலையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். Every day is important. ஒவ்வொரு நாளும் முக்கியம். Every day as we go through this MCO is important. இந்த MCO நாட்களை நம்ம கடந்து போகும் வேளையிலே ஒவ்வொரு நாளும் முக்கியம். If we trust the Lord. நாம் தேவனை நம்புவோம். If we ask God to strengthen the work of our hands. நம்முடைய கைகளின் கிரியைகளை தேவன் பலப்படுத்த நாம் கேட்கிறோம். God can make this MCO period a fruitful period for us. ஆண்டவர் இந்த MCO நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். So my challenge to you, ஆகினாலே எங்களுடைய சவால் உங்களுக்கு, seek the face of God. தேவனுடைய முகத்தை தேடுங்கள். Ask God to strengthen you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த கேளுங்கள். Ask God to give you the wisdom that you need. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, Give you the strength that you need. உங்களுக்கு வேண்டிய பலத்தை. In this season it's easy to get frustrated. இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் சோர்ந்து போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
The goal of MCO is not just to spend time in front of the TV. அதாவது இந்த எம்சியனுடைய நோக்கம் நாம் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்துகிட்டு நேரத்தை கழிப்பதல்ல. It's not just to just scroll through our phones. அல்லது நம்முடைய போனை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கல்ல. It's not just to spend time in the kitchen. அல்லது சமையல் அறையில வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறது. Cooking, eating. சாப்பிடுறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, சமைக்கிறது, சாப்பிடுறது அது இல்ல. It's also not to just look at the sky and just go blank. மாத்திரமல்ல அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து போகிறது இல்ல. This can be a blessing for us. இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். The next 2 weeks, அடுத்த 2 வாரம், 1 month, ஒருவேளை ஒரு மாதம், இன்னொரு 2 மாதம். The goal of this MCO இந்த எம்சியனுடைய முக்கிய நோக்கம் is so that we can be fruitful in what we do. நாம் செய்கிறவைகளே நமக்கு வந்து பலனுள்ளதா I இருக்கு. want to encourage you, church. திருச்சபையே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். We can be fruitful in this time. இந்த காலகட்டத்திலே நம்ம வந்து நல்ல செழிப்பா இருக்க We பலனுள்ளவர்களா can be fruitful in all the things that we are doing. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நம்ம வந்து வெற்றிகரமா It's not இருக்கணும். to be busy, அதாவது ரொம்ப பிஸியா இருப்பதல்ல, not to be bored, அல்லது போர் அடிப்பதில்ல, but to be fruitful. ஆனால் பலனுள்ளவர்களா So இருக்க. that when we finish our time, ஆகிய நம்முடைய காலகட்டத்தை நேரத்தை முடிக்கும் போது we look back and we say, yes, I've been fruitful. நான் திரும்பி பார்க்கும்போது ஆமா நான் வந்து பலனுள்ளவனாய். So I want to just challenge you. ஆகிய உங்களுக்கு அந்த Some சவாலை practical challenge for you. கொடுக்கிறேன். சில காரியங்களை பார்ப்போம். Set some goals. சில குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். Tomorrow we are starting another 2 weeks. அடுத்த நாளைக்கு இன்னும் 2 வாரம் ஆரம்பிக்க போறோம். Set goals for the next 2 weeks. அடுத்த 2 வாரத்துக்கு சில கோல்ஸ், சில குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். What do we want to achieve every day? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சாதிக்க போகிறோம். How can we be fruitful with our time? எப்படி நம்முடைய நேரத்தை வைத்து So நம்ம much வந்து of time. பலனுள்ளவர்களாக இருக்க முடியும். எவ்வளவு நேரங்கள் நமக்கு இருக்குது. Let us not waste it. அதை வீண்படுத்த வேண்டாம். One thing is we can, I'll just give a couple of things we could do. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து Number 1, ஒன்று, we could spend time reading the Word of God. தேவனுடைய வார்த்தையை படிக்க நாம் ஒப்பு கொடுக்கலாம். Giving a goal of at least 5 to 10 chapters a day. ஒரு நாளைக்கு 5-10 அதிகாரங்கள் படிக்க நம்ம ஒதுக்கி வைக்கலாம். Number 2, time to pray. இரண்டாவது ஜெபிக்க நேரம். At least 30 minutes in the presence of God. தேவ சமூகத்தில் ஒரு 30 நிமிஷம். We have so much of time. இவ்வளவு நேரம் நமக்கு இருக்கு. 30 minutes. 30 நிமிஷம். Okay? At least for those who don't have the habit of praying much. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜெபிக்க நமக்கு அந்த பழக்கமே இல்லாம இருப்போம். Okay? Set a goal. I want to spend time with God. நான் தேவனோடு நேரத்தை செலவழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை வைத்து Every day you tick. அதை அப்படியே நீங்க டிக் பண்ணி கொண்டிருக்கலாம். Okay? So, third thing, மூணாவது காரியம், time to exercise. பயிற்சிக்கு நேரத்தை கொடுக்கலாம். I get up every day. I'm almost every day I'm up at 6 o'clock. ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சிடுறாரு. I jog in front of my house. அவர் வீட்டை சுத்திரம் அவர் வந்து ஜாக் பண்றாரு, ஓடுகிறாரு. Every morning. ஒவ்வொரு Almost every காலையிலும். morning. Because I need that exercise. அவருக்கு அந்த பயிற்சி தேவை. Otherwise my brain will just start frying. அவருக்கு அந்த உடல் பயிற்சி தேவை இல்லைன்னாக்கா அவருடைய மூளை சதறி போயிடும். My body will feel so lambe. அவருடைய உடம்பு ரொம்ப சோம்பலாயும். So I have a goal. I need to exercise every day. ஆகையால ஒவ்வொரு நாளும் அவர் உடல் பயிற்சி செய்ய வேண்டும். So much of minutes. இத்தனை நிமிஷம் ஓடணும். Okay, 6 to 7 I'm out. 6 ல இருந்து 7 மணி வரைக்கும் அவர் வெளியே போய் பயிற்சி எடுக்கிறார். Number 4. நாலாவது, Read a book. ஒரு புத்தகத்தை வாசிங்க. We can set a goal. I'll read one chapter of this book. இந்த புத்தகத்தினுடைய ஒரு அதிகாரம் நான் படிக்க போறேன். Every day. ஒவ்வொரு நாள். Okay. Number 5. ஐந்தாவது, We might have stacked up work from our office or our schools. நம்ம வந்து ஆபீஸ்ல உள்ள வேலையோ பள்ளிக்கூடத்தினுடைய வேலையோ ஏதோ நம்ம அப்படியே அடக்கி வைத்திருக்கலாம். Okay, we are all good at just stacking up work. வேலை எல்லாம் அப்படியே அடக்கி வைக்கிறது நம்மலாம் ரொம்ப It's a கெட்டிக்காரங்க. good time to clear up all the stacked up works. இப்போ அந்த அடக்கி வைத்த வேலையெல்லாம் நம்ம For clear those, பண்றதுக்கு for நல்லா those who are studying, படிக்கிறவங்களுக்கு clear up all the assignments you have. உங்களுக்கு செய்ய வேண்டிய வீட்டு வேலை பாடம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. Okay, set goals. சில கோல்களை வைத்து. Number 5. ஐந்தாவது, It's a good time to clear your store. உங்களுடைய ஸ்டோர் ரூமை சுத்தப்படுத்துறது நல்ல ஒரு நேரம். It's a good time to clear your freezer. உங்களுடைய
ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஃப்ரீசரை சுத்தப்படுத்துறதுக்கு நல்ல It's a நேரம். good time to sort out your house. உங்களுடைய வீட்டை நீங்க சரிப்படுத்த, ஒழுங்குபடுத்த நல்ல There are a நேரம். lot of clutter around in a house. நம்முடைய வீட்டை சுற்றி நிறைய குப்பைகள் இருக்கலாம். Set a goal. I'm going to clean this. நான் இதை சுத்தப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். Number 6. ஆறாவது, It's also a good time to try out new cooking recipes. நல்ல சமைக்கக்கூடிய சில நவீனமான சில காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். Number 6. ஆறாவது, It's a good time also to spend time with children. பிள்ளைகளோட நேரத்தை செலவழிங்க. நல்ல ஒரு நேரம் இது. So I've just given some things that we could do. சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி. Set your goals. உங்களுடைய கோல்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. Set time with God. தேவனுடைய நேரம், Set time regarding with your things of your work. உங்களுடைய வேலைக்குரிய காரியங்கள், Set times regarding things of your house. உங்களுடைய வீட்டின் காரியங்கள், Things that you need to accomplish. என்னென்ன காரியங்கள் நீங்க செய்து முடிக்கணுமோ. You can also spend time if you have your much needed. You're looking at painting your wall. You're probably thinking of painting your wall for the past 5 years, but you never did it. Now's the time. Probably just go and paint your wall. உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஹாலு, ரூமு, அந்த இதெல்லாம் பாருங்க, ஒன்று பெயிண்ட் அடிக்காத படிக்க இருக்கலாம். 5 வருஷமா நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே காணும். இது நல்ல நேரம், பயன்படுத்தலாம். Okay. And lastly, spend time for your family. உங்க குடும்பத்தோடு நேரத்தை செலவழிங்க. So my challenge to you, ஆகினாலே எங்களுடைய சவால் உங்களுக்கு, for the next, at least for the next 2 weeks, அடுத்த 2 வாரத்துக்கு set goals. கோலை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. Seek God. தேவனை Ask தேடுங்க. God to help you to be fruitful in this time. இந்த நாட்கள்ல நம்ம பலனுள்ளவர்களாய் நம்ம மாற, Ask God to strengthen your hands, உங்களுடைய கரங்களை பலப்படுத்த கேளுங்க. so that so every day will be a fruitful day. ஆகையால ஒவ்வொரு நாளும் நல்ல பிரயோஜனமுள்ள ஒரு நாட்களாய் இருக்கு. Let it not be a wasted time, அதாவது வீணா போன நாட்களா இல்லாதபடிக்கு, but a time where we sort out our lives, நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளும் our ஒரு நேரம். spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, physical life, சரீர வாழ்க்கை, work, வேலை, and our families. குடும்பம். So I pray that even as we look at the life of Nehemiah, ஆகையால எங்களுடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை நம்ம we பார்க்கும்போது learn from him. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். He was a fruitful man. அவர் நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மனுஷராக இருந்தார். We too can be fruitful people. அதே போல நாமும் பலனுள்ளவர்களாய் மாறலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.